சொல்லு பூமி, நீ ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்கல? அப்பா, நான் வேணும்னு தான் கையெழுத்து போடல. என்ன பூமி இது? அப்பா கிட்ட இப்படியா பேசுவாங்க? என்ன பதில் இது? நான் உண்மையை தான் சொல்றேன் சித்தி. பூமி, ஆமாப்பா, நான் விவாகரத்தை கொடுத்துட்டா அவரு போய் சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாரு. அது உனக்கு தேவையில்லாதது. அப்பா, அவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காரு. என் அப்பாவை பல தடவை அவமானப்படுத்திருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கு ஜஸ்ட் டைவர்ஸ் கொடுத்துட்டு அவரை மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க விட முடியும்? அவரை நான் அவமானப்படுத்தினதுக்கு, நான் பட்ட கஷ்டத்துக்கு, சித்திரவதைக்கு எல்லாத்துக்கும் அவரும் அனுபவிக்கணும்ல. அவரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்பா? அதனாலதான் நான் விவாகரத்தை கொடுக்க மாட்டேன்பா. அவரை புருஷனாவும் ஏத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்தையும் பண்ணிக்க விட மாட்டேன். அப்பதான் அவர் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும். அப்பதானேப்பா நான் உங்களோட பொண்ணா இருப்பேன். அதனாலதான் நான் இப்போ விவாகரத்தை கொடுக்கலப்பா. அடியே, நீ பயங்கரமான ஆளுடி. ஒரு நிமிஷத்துல மொத்த கதையும் உன் பக்கம் திருப்பிட்ட. இப்போ சொல்லுங்க சித்தி, நான் விவாகரத்தை கொடுக்கணுமா வேண்டாமா? ஆ, 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 அப்பா, உங்க பொண்ணுக்கு மட்டும்தான் தண்டனையா? அவர் அனுபவிக்க வேண்டாமா? அப்போ ஓ மனசுல அவன் மேல பாசம் இல்லைன்னு சொல்றியா? பாசத்துக்கு அர்த்தமே தெரியாதவர்கிட்ட என்னதான் பாசத்தை காட்டினாலும் அதெல்லாம் வேஸ்ட் தான்ப்பா. பாசம்னா அது உங்களோடது தான்ப்பா. அபூர்வா சித்தி, அப்புறம் நட்சத்திராவோட பாசம்பா. சபாஷ் பூமி, இததான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ அவனை வாழ்க்கை முழுக்க அழ வச்சுட்டே இருக்கணும். நீ என் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. அபூர்வா, மாமா. கேட்டியா? ஆ, ஆ. நீயும் என்னோட மகளை தப்பா நினைச்சிட்ட. பூமியும் ஷோபா மாதிரியே புத்திசாலியா இருக்கா. நான் இப்போ சொல்றேன், பூமி டாட்டர் ஆஃப் சரத் சந்திரா. அதில்ல மாமா, பூமி அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்தாதான் சரியா இருக்கும். இல்ல அபூர்வா, இந்த விஷயத்துல பூமி யோசிக்கிறது தான் ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தினால நான் உன்னோட ஃபேன் ஆயிட்டம்மா. தேங்க்ஸ்பா, தேங்க்யூ so மச். உன் அப்பாவை இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட. நீ ஜெயிச்சிட்டம்மா. இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி நீ யோசிக்கிற. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் இங்க நடக்கும். வணக்கம் சரத்சந்திரா ஐயா. வணக்கங்க, வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா. யார் மாமா இவரு? இவரு ரியல் எஸ்டேட் மீடியேட்டர். இப்போ இவர்கிட்ட நமக்கு என்ன வேலை இருக்கு மாமா? நம்ம ஃபேக்டரி இடத்தை பத்தி பேசுறதுக்காக வர சொன்னேன். ஃபேக்டரியா? ஆமா மேடம், உங்க பொம்மை ஃபேக்டரி இருந்த இடத்த விற்கணும்னு சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு. நல்ல பார்ட்டி கிடைச்சிருக்காங்க. நீங்க விலைய சொன்னீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாமா?
பூமி, நீ என்னம்மா சொல்ற? உங்க இஷ்டம்ப்பா. எங்களுக்கு பிரைஸ் முக்கியம் இல்ல. அது ஷோபா பேர்ல இருக்கிற ஃபேக்டரி. ரொம்ப ஆசையா குழந்தைங்களுக்காக உருவாக்கின ஃபேக்டரி. வாங்குறவங்க அது நல்லதுக்காக பயன்படுத்தினா வித்துடலாம். அவங்களும் பொம்மை ஃபேக்டரி தான் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மாமா அது இல்ல மாமா, அது வந்து அக்கா இறந்து போன இடம். அது நீங்க அங்க போனீங்கன்னா அக்காவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்த போய் விக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான்... அபூர்வா, இப்போ அது மூடிதான் இருக்கு. அங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது ஷோபாக்கு கெட்ட பேரை தான் வாங்கி கொடுக்கும். அதனால தான் விற்கிறோம்னு நினைக்கிறேன். அது இல்ல மாமா, அது அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேக்டரி. அதான் அங்கதானே அக்கா... அந்த ஃபேக்டரியில தான் அம்மாவை கொலை பண்ணாங்க. அதாவது அம்மா அந்த ஃபேக்டரியில தானே இறந்து போனாங்க சித்தி. அது ஒரு கசப்பான ஞாபகம். அதான் நமக்கு இதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரி வேண்டாம், வித்தரலாம்ப்பா. பூமி சொல்றது கூட சரியா தான் இருக்கு. அதனால இந்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது அபூர்வா. நீங்க பார்ட்டி கிட்ட பேசிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க ஐயா. டீலை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அப்படியே பண்ணிடலாம், நான் வரேன். நல்லதுங்க. சரி அபூர்வா, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. ஹலோ, who is this? ஹலோ அண்ணா, நான் இந்து பேசுறேன். ஹே ஹிந்து, நல்லா இருக்கியாமா? எங்க இருக்கேண்ணா? ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் ஹிந்து. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேண்ணா. வாட்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்னாச்சு ஹிந்து? நீ கொஞ்சம் சீக்கிரமா இங்க வர முடியுமா? சொல்லுமா, என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? இல்லண்ணா, அந்த விஷயத்த நான் உன்கிட்ட தான் பேசணும். சீக்கிரமா வா அண்ணா, உனக்கு அட்ரஸ் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே.